Hi friends, welcome to Thumb Flavors. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா பழைய கிளாத்ஸை யூஸ் பண்ணி ரீயூஸ் பண்ணி ஃபேஸ் மாஸ்க் எப்படி கட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து தையல் மிஷின், ஊசி நூல் எதுவுமே தேவை கிடையாது. இது எதுவுமே இல்லாம ஃபேஸ் மாஸ்க் எப்படி சிம்பிளா ரெடி பண்றதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு என்னோட சின்ன பையனோட சட்டை வந்து எடுத்திருக்கேன். நெஞ்சுடுப்பு சட்டை 2 எடுத்திருக்கேன். இது வந்து அவனுக்கு 3 monthsல யூஸ் பண்ணது. இப்போ அவனுக்கு இது பத்தாது, அவனுக்கு 11 months ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி ரீயூஸ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பனியன் கிளாத், அதனால இது ஃபேஸ் மாஸ்க்கு நல்லா இருக்கும். உங்ககிட்ட எந்த விதமான ஃபேப்ரிக் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்றது இருந்தாலும் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட்ல எப்படி ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஷோல்டர் ஜாயிண்ட் ரெண்டையும் சேர்த்து பிடிச்சிக்கலாம். சேர்த்து பிடிச்சிட்டு அந்த ஷர்ட்டை வந்து ஈக்குவலா மடிச்சு தரையில போட்டுக்கலாம். இந்த மாதிரி சமமா விரிச்சு போட்டுக்கலாம். மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு கார்னர்ல 1.5 inch எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். சென்டர்ல 2.5 inch வந்து மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்டிச் பண்ண போறது கிடையாது, அதனால இந்த அளவு கரெக்டா இருக்கும். குழந்தைங்களுக்கா இருந்தா அளவை கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு கார்னர்லயும் நம்ம 1.5 inchக்கு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ 3 டாட் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த 3 டாட்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு வளைவா நம்ம மாஸ்க்கு ஏத்தாப்புல ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வளைவா வரைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஷேப் வரைஞ்சாச்சு மாஸ்க்கு. இது பார்த்தீங்கன்னா நான் கடையில இருந்து வாங்கின மாஸ்க். இதை வந்து மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு அளவுக்காக தான், ஒரு மாடலுக்காக தான் இது வந்து நான் மெஷர் பண்ணி காட்டுறேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 inch இருக்கு ஒரு கார்னர்ல, அதனால நான் 1.5 inch எடுத்திருக்கேன். இங்க சென்டர்ல பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா இழுத்து பிடிச்சி விரிச்சு அளந்தோம்னா 6 inch இருக்கு. நமக்கு 6 inch வேண்டாம், அதனால நான் 2.5 எடுத்திருக்கேன். 5 inchக்கு ஹாஃபா மெஷர் பண்ணி 2.5 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் தையல் எதுவுமே கிடையாது, நம்ம மடக்கியும் தைக்க போகிறது கிடையாது. அதனால நான் அளவு வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அந்த ஃபேஸ் மாஸ்கில் ஃப்ளீட்ஸ் இருக்கும், அதனால நான் இது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கட் பண்ணி அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நான் வந்து அந்த மெஷர்மெண்ட்டை கம்மி பண்ணி உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி அந்த ஷேப் ஏத்தாப்புல நீங்கள் வந்து அந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கோங்க. எந்த விதமான ஃபேப்ரிக் இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான். இப்போ நான் எடுத்திருக்கிறது குழந்தையோட ஷர்ட்டுங்கிறதுனால எனக்கு வந்து அந்த ஃபேஸில் வந்து ஹைட் வந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, லென்த் வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம ஃபேஸ்க்கு மாஸ்க் போடுற அளவுக்கு லென்த் வந்து இதில் இருக்கும். ஒரு 8 inch இருக்கும். நார்மலாக நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறதா இருந்தால் 10 inchக்கு நம்ம வந்து மெஷர் பண்ணி ஃபேஸ் மாஸ்க் கட் பண்ணுவோம். நீங்கள் வந்து நார்மலாக வேறு ஏதாவது ஃபேப்ரிக்கில் கட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 inch வரைக்கும் நீங்கள் வந்து லென்த் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை திருப்பியும் மடக்கி போட்டுட்டு அதில் வந்து ஒரு 1 inch வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. 2 கார்னர்லேயும் அந்த பைப்பிங் வந்து அந்த ட்ரெஸ்லேயே இருந்துச்சு. ஸோ அதனால அதுதான் நான் வந்து அந்த காதில் மாட்டுற த்ரெட்டாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். அந்த பைப்பிங்க்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன டாட் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். அந்த டாட் வரைக்கும் நான் வந்து இந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த பைப்பிங் பீஸை தான் நம்ம வந்து காதில் மாட்டுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த பைப்பிங்க்கு முன்னாடி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். வீட்டில் உங்ககிட்ட இந்த மாதிரி வேஸ்டான கிளாத்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து வாஷ் பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபேஸ் மாஸ்க். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற நல்ல திக்கான ஃபேப்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ் மாஸ்க் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ செகண்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். இதுக்கு அதே மாதிரி இன்னொரு ஷர்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். நம்ம இதில் மெஷர் பண்ண போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் மாதிரியே சேமான மாடலில் தான் மெஷர் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஷோல்டரோட ஜாயிண்ட்டை சேர்த்து பிடிச்சிட்டு ஷர்ட்டை வந்து ஈக்குவலாக மடித்து நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடில் எந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணுமோ அதே மாதிரி இதுலேயும் 1.5 inch எடுத்து கார்னர்ஸில் மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் 2.5 inch எடுத்து மார்க் பண்ணிக்க போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு மாஸ்கோட ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சுக்கோங்க. இந்த சட்டையோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 9 inch வரைக்கும் இருக்கும். அதனால நான் அந்த பீஸை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து பிளைனான கிளாத்தில் கட் பண்ணுறீங்கன்னா
உங்களோட ஃபேஸோட அகலத்தை பொறுத்து நீங்கள் வந்து ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்காக இருந்தால் ஹைட் விட் எல்லாமே கம்மியாகும், பெரியவங்களுக்காக இருந்தால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம ஃபேப்ரிக்கோட மடிப்பு பக்கத்தை நம்ம பக்கம் போட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாகத்தை நம்ம பக்கம் போட்டுட்டு 2 சைடும் இருக்கக்கூடிய பைப்பிங்கை தான் நம்ம வந்து இதில் நம்மளுக்கு டை பண்ணுற த்ரெட்டாக யூஸ் பண்ண போகிறோம். அதனால நான் அந்த சைடில் இருக்க பைப்பிங்க்கு கொஞ்சம் முன்னாடி நான் வந்து துணியை கட் பண்ணிக்க போகிறேன். நார்மலாக நம்ம சட்டையில் இருக்கக்கூடிய அந்த பைப்பிங்கே நான் வந்து நம்ம டை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஃபேஸ் மாஸ்க்கை. இந்த மாதிரி அந்த பைப்பிங்கை மட்டும் தனியாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த மார்க் வரைக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கை தாண்டி நம்ம கட்டிங் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த கீழே இருக்க கிளாத்தையும் மேலே இருக்க கிளாத்தையும் தனித்தனியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே உள்ள பைப்பிங்கை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். திருப்பி கிளாத்தை வந்து சமமாக வச்சுட்டு கீழே இருக்க ஃபேப்ரிக்கையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கீழே மடித்து தைச்சிருப்பாங்க இல்லையா நார்மலாக சட்டையில், அந்த திக்கான பீஸை வந்து நான் த்ரெட்டுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன் டை பண்ணுறதுக்கு. ஸோ கீழேயும் அதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு நம்ம மாஸ்கை வந்து கட்டக்கூடிய த்ரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நார்மலாக நம்ம வந்து எலாஸ்டிக் வைப்போம், அது இல்லாமல் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து மாஸ்கை கட்டிக்கலாம். இப்போ சென்டரில் இருக்க மாஸ்கோட ஷேப்பை அழகாக வெட்டி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மெத்தட் 2 ஃபேஸ் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக குழந்தையோட சட்டையை யூஸ் பண்ணி ஃபேஸ் மாஸ்க் வந்து ரெடி பண்ணிட்டோம். அந்த சட்டையில் இருக்க பட்டன் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் மெத்தட் ஃபேஸ் மாஸ்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது தேர்ட் மெத்தட் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சேம் மெத்தட் தான், அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் எடுத்து வச்சிருந்த நெஞ்சுடுப்பை 2ஆக மடக்கி போட்டு அதே அளவுக்கு கார்னர்லேயும் சென்டர்லேயும் நம்ம வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ மிச்சம் இருக்க பீஸை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த மாஸ்க் பீஸை எடுத்துட்டு அதை நம்ம 2ஆக மடக்கிக்கலாம். ஸோ இந்த தேர்ட் மெத்தடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் இருக்கும். நம்ம ஃபேஸ் மாஸ்கில் டபுள் லேயர் இருக்கும். இதுக்கு முன்னாடி கட் பண்ண ஃபேஸ் மாஸ்கில் சிங்கிள் லேயர், இதில் மட்டும் டபுள் லேயர் இருக்குது. நம்ம வழக்கம் போல் அதை வந்து 2ஆக மடக்கி போட்டுக்கலாம். 2ஆக மடக்கி போட்டுட்டு அதில் ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் டேப் வச்சு அளந்து மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமுமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். முன் பக்கம் பின் பக்கம் 2 பக்கமுமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 இன்ச் எடுத்து மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 2 ஜாயிண்ட்டையும் சேர்த்து பிடிச்சிட்டு கரெக்டாக சமமாக இந்த மாஸ்கை 4ஆக மடக்கிக்கலாம். 4ஆக மடக்கிட்டு ஒரு சின்ன கட், ஒரு சின்ன அந்த நம்ம போட்டிருக்க டாட் அளவுக்கு ஒரு சின்ன கட், ஒரு ஹோல்ஸ் தான் இருக்கணும் அதில், அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ணிட வேண்டாம். இந்த அளவுக்கு ஒரு சின்ன ஹோல் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல ஒரு சின்ன ஹோல் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை விரிச்சோம்னா நம்மளுக்கு ஒரு 4 ஹோல்ஸ் இருக்கும். 4 கார்னர்ஸ்லேயும் ஒவ்வொரு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து த்ரெட்டை டை பண்ண போகிறோம். நான் கட் பண்ணியிருந்த அந்த நெஞ்சுடுப்பில் கீழே வந்து பைப்பிங் வச்சு தைச்சிருக்காங்க. ஸோ அந்த பைப்பிங்கை தான் நான் வந்து இன்றைக்கி த்ரெட்டாக யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த துணியை வந்து நான் 2ஆக மடக்கிக்கிட்டேன். 2ஆக மடக்கிட்டு அந்த பைப்பிங்கை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த பைப்பிங்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பைப்பிங் பனியன் மெட்டீரியலுங்கிறதுனால அது நல்லா விரியும். இந்த மாதிரி தேவையில்லாத பீசஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பைப்பிங்கை 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃபேஸ் மாஸ்கில் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஹோல்ஸ், அதில் வந்து நம்ம இந்த த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 முடிச்சு ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. அதே போல் அந்த முடிச்ச உள்பக்கமாக எடுத்து விட்டுருங்க. அதே போல் அந்த பக்கமாகவும் 2 ஹோல்ஸ்லேயும் அந்த நூலை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக 3 விதமான நம்ம ஃபேஸ் மாஸ்க் வந்து கட் பண்ணியிருக்கோம். தைக்கிற வேலையே கிடையாது இதில். ரொம்ப சிம்பிளான ஃபேஸ் மாஸ்க். உங்ககிட்ட துணி இருந்தால் மட்டும் போதும். பனியன் மெட்டீரியல்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நீங்கள் வந்து எடுத்த ஃபேஸ் மாஸ்க் மாட்டும் போது. அதனால நான் பனியன் மெட்டீரியல் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக 3 விதமான ஃபேஸ் மாஸ்க் வந்து நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன்.
தையல் மிஷின் வேண்டாம், ஊசி வேண்டாம், நூல் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஒரு சிசர் இருந்தால், துணி இருந்தால் போதும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மேலும் மேலும் அப்டேட்ஸ் கொடுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.